எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்டேல்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் ஜாமை ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. அதுக்கு நான் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ண 200 கிராம் திராட்சை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 திராட்சை போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிப்போம். அரைச்ச விழுதை ஃபில்டர் பண்ணி திப்பியை தனியாக எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் இல்லைன்னா கடாயை வச்சு சூடு பண்ணிட்டு ஃபில்டர் பண்ண விழுத ஊற்றிப்போம். எடுத்து வச்ச கைப்பிடி திராட்சையை கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு இதில் சேர்த்துப்போம். இது ஜாமுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். இதை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வந்த பிறகு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல திக்காகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஜாம் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காகிருச்சு. இந்த அளவுக்கு இலகுனதும் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கரண்டியில் எடுக்கும்போது கரண்டியை விட்டு கீழே விழாத இந்த பதம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ஹோம்மேட் ஜாம் ரெடி. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் பிரெட்டோட சாப்பிட ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். பாய் ஃப்ரம் ஹாப்பி டேஸ்ட் பட்டேல்ஸ்.